அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த ஒரு 7 வாரங்களாய் நாம் கடவுளை எப்படி மகிமைப்படுத்த வேண்டும், ஒவ்வொரு மனுஷனும் உலகத்தில் தாயின் கர்ப்பப்பையில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அவங்களுக்குள்ள ஒரு கார்ஜியஸ் அப்பியரன்ஸ், மிக பிரம்மாண்டமான பண்புகள் அவங்களுக்குள்ள இருக்குது, தோற்றம் இருக்கிறது, கிராண்டியூர் இருக்கிறது, சிறந்த பண்புகள் இருக்கிறது, அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டிருந்தோம். அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய ஆற்றலை அந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும் போது அது கடவுளை மகிமைப்படுத்துகிறது. அப்போது அவங்க சொந்த ஆற்றலை வெளிப்படுத்த அவங்களுக்கு தேவை கடவுளுடைய பிரசன்னம், தேவ பிரசன்னம் தேவை என்று தியானித்தோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் போய் கிறிஸ்துவன்கிட்ட போய் கேளுங்க, ஆணோ பெண்ணோ அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா உங்களுடைய உச்சபட்ச நோக்கம் என்ன, வாட் இஸ் யுவர் அல்டிமேட் கோல் ஆர் எய்ம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்களேன். அவங்க உடனே சொல்லுவாங்க, மோஸ்ட் ஆஃப் தம் வில் சே டு கோ டு ஹெவன் லைக் இட் இஸ் ஜஸ்ட் எ டெஸ்டினேஷன் ஆர் த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். அவங்க என்னென்னா, மரித்தா கடைசியில் போக வேண்டியது பரலோகம், என்னுடைய உச்சபட்ச நோக்கம், பர்பஸ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை நோக்கமே பரலோகத்துக்கு போவது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம ஆரம்பத்திலேருந்து தியானித்து கொண்டு இருக்கிறோம், அதை படிக்கிறோம். அது ஒரு வகையில் அது உண்மைத்தான். ஆனால் விவிலியத்தில் பார்த்தீங்கன்னா 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் அந்த ஆசிரியர் அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் பொழுது நாமும் அவரை போல இருப்போம், அவர் இருப்பது போல அவரை காண்போம் அப்படிங்கிறாங்க. கேட்டிக்ஸம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச்சில் 1023 1023 நீங்கள் படிச்சிங்கன்னா அங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த வசனமும் அந்த கேட்டிக்ஸம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் யோவான் எழுதிய நற்செய்தி 17:3 பார்த்தீங்கன்னா கடவுளை அறிவதே நிலைவாழ்வு, பரலோகம், ஹெவன் அப்படிம்பாங்க. மோட்சம் என்பது இந்த பூமியிலேயே அவரை போல வாழ்வது, அவர் இருப்பது போல நாம் இருப்பது அப்படிங்கிறாங்க. கடவுளை பிரதிபலிப்பது நம்முடைய வாழ்க்கை வழியாய், மேன்மை வழியாய், நம்முடைய செயல்கள் வழியாய், சொல் வழியாய், உள்ளூர வெளிப்புற, இன்வர்ட் அண்ட் போத் இன்வர்ட் அவுட்வர்ட், கடவுளுக்கு ஏற்ற முறையில் வாழ்ந்து ஒரு ஹீரோ போல வாழ்வது என்று சொல்கிறாங்க. அப்போது அந்த கடவுளுடைய வேர்ச்சுஸை, கடவுளுடைய மேன்மையை, கம்பீரத்தை, நேர்மையை, தலை குனியாத பண்பை, எந்த ஒரு கரப்ஷனையும், எந்த ஒரு லஞ்ச லாவணியத்துக்கு அடிபணியாத, பாவத்துக்கு அடிபணியாத, தீமைக்கு அடிபணியாத, நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு ஹீரோயினாக வாழணும் என்று தான், அதான் பிரைமரி கோல் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப் என்று விவிலியம் கற்றுக் கொடுக்கிறது. பரலோகத்துக்கு போவேணும்னு சொல்லலை, ஆனால் அதை விட பரலோகத்துக்கு போகணும். இப்போ நீங்கள் ஒரு சினிமா டிக்கெட் வாங்குறீங்க, காலையிலே புக் பண்ணிட்டீங்க, சாயந்தரம் 6 மணிக்கு ஷோ, 3.5 மணி நேரம் சினிமா போய் பார்த்துட்டு அங்கே பிரியாணிலாம் சாப்பிட்டு வரீங்க ஃபுட் கோர்ட்டில், திரும்பி வீட்டுக்கு தான் வரப்போகிறீங்க. அப்போ ஃபைனலாக வீட்டுக்கு தான் வரப்போகிறீங்கன்னா 150 ரூபா கொடுத்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுவீங்களா, பார்க்காம இருந்துருவீங்களா? போகிறீங்க, சினிமா பார்க்குறீங்க, பிரியாணி சாப்பிட்றீங்க, வீட்டுக்கு வரீங்க. அப்போது இங்கே ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் மட்டும் பரலோகம் போகிறது தான் என் நோக்கம்னு சொல்கிறோம். போகிற வழியை குறித்தோ, போவதற்கு என்ன தகுதி என்பதை குறித்தோ நம்ம ஆராய்வதே இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மத்தேயு எழுதிய நற்செய்தி 5வது அதிகாரம் 48வது வசனத்தில் கடவுள் சொல்கிறாரு, என் விண்ணகத்தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் பி பர்ஃபெக்ட், நிறைவுள்ளவர்களாய் வாழுங்கள். நீங்கள் ஏசப்பாவை போல வாழணும், கடவுளை போல வாழணுங்கிறதான் ரொம்ப ஆழமாக சொல்கிறாரு ஆண்டவர் இயேசு. இதுதான் பரிசுத்தமான மிக உயர்ந்த அழைப்பு என்று சொன்னால், விண்ணகத்தந்தையை போல நிறைவுள்ளவர்களாக அந்த உலகத்தில் வாழணும், அப்போ இயேசு கிறிஸ்துவை போல நம்ம மாறணும் என்பதைத்தான் அவர் சொல்கிறார். அப்போது இப்பேற்பட்ட இந்த உயர்ந்த அழைத்தலை ஏன் நாம் செய்கிறதில்ல, அநேகர் செய்கிறதில்லை. காரணம் என்ன? ஒன்று, நாம் வி டோன்ட் டிசைர் இட், நம்ம விரும்புறதில்லை. இன்னொன்று, அதை நம்ம ரிஃப்யூஸ் பண்ணுறோம். அது எப்படிங்க இயேசுவை போல் வாழ்கிறது, பாவம் செய்யாமல் எப்படி இருக்கிறது என்று சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணி வாழ்கிறோம். அதனால தான் இந்த உலகத்தில் தீமைகள் மேல் தீமைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இதற்கு என்ன முக்கியமான காரணம் என்று ஆராய்ந்தார்கள். அப்போ என்ன கண்டுபிடிச்சாங்க? விவிலியம் சொல்கிறது தான் ஆராய்ஞ்சாங்க. என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், சோம்பேறித்தனம் தான், லேசினஸ் தான், that creates aversion towards this holy calling. பரலோகம் போகணும்
அப்படின்னு சும்மா வாயில் சொல்லிக்கிட்டு போகிற வழியெல்லாம் தீமைகளை செஞ்சு கொண்டிருந்தா எப்படி பரலோகம் போக முடியும்? அப்போது சோம்பேறித்தனம் மிக மிக மோசமான பாவம். அப்படின்னா இந்த உயர்ந்த பரிசுத்தமான அழைத்தலை தடை செய்வது, அழிப்பது தான் இந்த சோம்பேறித்தனம் என்று சொல்லி செயின்ட் தாமஸ் அக்வினாஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, விவிலியத்தில் பல்வேறு பாவங்களை சுட்டி காட்டுகிற விவிலியம் ஸ்கிரிப்சர், இட் இஸ் நாட் சிம்பிளி பெயிண்டிங் அபவுட் தி லேசினஸ்னால் அது ஒரு பாவம்ப்பா, அது ஒரு பாவம், விபச்சாரம் மாதிரி அது ஒரு பாவம், கொலை செய்கிற மாதிரி அது ஒரு பாவம் என்று சொல்லி ஒரு சாதாரணமாக சொல்கிறதில்ல. இந்த சோம்பேறித்தனத்தை விபச்சாரி கூட கூப்பிட்டு மன்னிக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, 2 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் பவுல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை சொல்கிறார். எப்படி சொல்கிறார் அப்படின்னா, உழைக்க மனமில்லாத சோம்பேறி, உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது, சாப்பிடக்கூடாது, பட்டி தான் கிடக்கணும் அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக வான் பண்ணக்கூடிய, ஆழமாய் வான் பண்ணக்கூடிய ஒரு பாவம் தான் லேசினஸ், ஸ்லாத்ஃபுல்னஸ், சோம்பேறித்தனம். சாப்பாடு என்பது ஒரு வேளை சாப்பிடலன்னா 2வது வேளை எவ்வளோ அதிகமாக சாப்பிட்றோம், அந்த உடம்புக்கு தேவைப்படுது. உழைக்க இந்த ஆவி ஆத்மாவை தாங்கி கொண்டிருக்க அந்த உடம்புக்கு சாப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுள் வாயிலிருந்து வரக்கூடிய சொல்லினால் வாழ்கிறான், உண்மைத்தான். இந்த அப்பம் இல்லைன்னா அந்த உடம்பு இருக்காது பாருங்களேன். ஆனால் ஆத்மா வாழ்வது ஆண்டவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையினால். என் உடம்பு வாழ வேண்டியது, சாப்பாடு எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அந்த முக்கியத்தை எடுத்துப்படு, இவன் உழைக்கலனா அப்படிங்கிறாரு. அப்போ the food is very important aspect of our life for our body to live. அப்போ அந்த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டே கொடுக்காத, அந்த உடம்பு செத்தாலும் பரவாயில்ல, சாகட்டும், ஆனால் சோம்பேறிக்கு அதை கொடுக்காத என்று சொல்லி மிக ஆழமாய் நமக்கு விவரித்து சொல்லுகிறது இந்த விவிலியம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி கடந்த வாரம் பார்த்தோம், 25-26 பார்த்தோம். அந்த ஒரு தாளந்த மண்ணுக்குள்ள புதைச்சவன சோம்பேறியே, பொல்லாதவனே அப்படின்னு சொல்லி திட்டுறாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த சோம்பேறித்தனம் என்பது மிகவும் எராடிகேட் பண்ண வேண்டிய, அவாய்ட் பண்ண வேண்டிய பாவம். இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பாவம் இதுதான், மனுஷனை அழிக்கிறது. இந்த சோம்பேறித்தனம் தான் எல்லா பாவங்களையும் ப்ரொடியூஸ் பண்ணுகிறது, எல்லா பாவத்தையும் தயாரித்து வழங்குகிறது, அழிக்கிறது. நம்முடைய மிக உயர்ந்த பண்பாகிய நம்முடைய உள்ளுக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை, நமக்கு உள்ளுக்குள் இருக்கக்கூடிய மாண்பை, மேன்மை வெளிப்படுத்தாதபடி அதை அழிக்கிறது என்று சொல்லுகிறார். நல்ல நேரம் வரணும், கரெக்டாக வரணும், இந்த வருஷம் வரல, அடுத்த வருஷம் வரும், அது ஒரு சோம்பேறித்தனம். இண்டோலன்ஸ், எந்த வேலையும் செய்யாமல் சாப்பிட்டுட்டு படுத்துட்டே இருக்கும் பார்த்தீங்களா, சோம்பல். மந்த புத்தி, ஸ்லக்கார்ட், மந்த புத்தி. அவாய்டிங் ஆக்டிவிட்டி, எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கிறது, டூ நத்திங்கிசம். இதெல்லாம் பாருங்க, ஐடில்னஸ். வேலையே இல்லாமல் படிச்சிருப்பேன், வேலை இல்லாமல் இருக்கேங்க, படிச்சிருப்பாங்க, வேலை கிடைக்கலைங்க. ஐடில்னஸ், எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறது என்று சொல்லி பல்வேறு வார்த்தைகளை கொடுத்து இந்த விவிலியம் கண்டிக்கிறது, எச்சரிக்கின்றது சோம்பேறித்தனம். மத்தேயு நற்செய்தி 26:40 வாசிக்கிறோம் இல்லையா, ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் அழுதுட்டு இருப்பார். இந்த கிண்ணம், துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் ஆண்டவரே, ஆனால் உம்முடைய சித்தம் சொல்லி ரத்த வேர்த்து ஜெபிச்சிட்டு இருப்பார். ஆனால் திருத்துதர்கள் தூங்கிட்டு இருப்பாங்க. கண் விழித்து ஜெபிங்கன்னு சொன்னால் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ எந்த அளவுக்கு திருத்தூதர்களுக்கு கூட ஆக்கிரமித்தது இந்த சோம்பேறித்தனம், பரிசுத்தாவிந்தனம் போயிடுச்சு. அப்போ இந்த சோம்பேறித்தனம் இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய, விழித்திருந்து ஜெபிக்க முடியல, கடிஞ்சுக்கிட்டு போவார். சோம்பேறித்தனத்தை அந்த அளவுக்கு அவர் கடிந்து கொள்வார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்பான சகோதர சகோதரிகளே, வேலை செய்யாம இருக்கிறது மட்டும் சோம்பேறித்தனம் அல்ல. லேசினஸ் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கணும் பாருங்க. அப்ப லேசினஸ் சோம்பேறித்தனம், மந்த புத்தி, ஒன்றும் வேலை செய்யாமல் சுறுசுறுப்பாக இல்லாமல், வேலை இல்லாமல், அப்பா அம்மா காசில், மற்றவங்க காசில், இது யாரையும் வாங்காமல் சாப்பிட்டு தூங்கிட்டு சினிமா பார்த்துட்டு அப்பா குடும்பங்களை அழித்து கொண்டு இருக்கிறோமே, கடன் வாங்கி குடும்பத்தை அழித்து கொண்டு இருக்கிறோமே, அந்த பிசாசை நம்ம விரட்டணும். இன்றைக்கு குனிஞ்சு ஒரு துணி எடுக்க மாட்டேன், அடுக்க மாட்டேன், எந்த வேலையும் செய்ய மாட்டேன், கூட்ட மாட்டேன், ஃபிசிக்கலாக கஷ்டப்பட மாட்டேன்,
என் உடம்பு நோக்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டுமல்ல, அது சோம்பேறித்தனம் தான். அது மட்டுமல்ல, எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிற திறமைகளை அழிப்பது, வேஸ்ட் பண்ணுவது. எனக்கு நல்லா பாட தெரியும், ஆனால் உட்காந்துட்டு இருப்பேன். எனக்கு நல்லா துதிக்க தெரியும், ஆனால் ஆண்டவர் துதிக்க மாட்டேன். எனக்கு நல்ல நன்மைகள் செய்ய தெரியும், ஆனால் செய்ய மாட்டேன். ஏன்னா எனக்கு நல்லா மன்னிக்க தெரியும் என் மருமகளை, ஆனால் நான் மன்னிக்க மாட்டேன். உள்ள வச்சு வச்சு வேஸ்ட் பண்ணுவேன். வயலேஷன் ஆஃப் ஒன்ஸ் காட்ஸ் கிவன் பர்பஸ். அப்போ எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார், நான் அவரை பிரதிபலிக்கணும், ஏசப்பாவை நான் பிரதிபலிக்கணும், அன்னை மரியாதை பிரதிபலிக்கணும், புனிதர்களை பிரதிபலிக்கணும்னா அந்த திட்டத்தை வயலேட் பண்ணது. அதான் பிசாசு, மிக மோசமான பிசாசு, சோம்பேறித்தனம். அதனால தான் தலையாய பாவத்தில் கொண்டு போய் திருச்சபையை போட்டு வச்சிருக்கு, சோம்பேறித்தனத்தை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சோம்பேறித்தனம் அது ஒரு திருடன். லேசினஸ் இஸ் எ தீஃப் தட் ஸ்டீல்ஸ் அவர் டெஸ்டினி அண்ட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறார் ஒரு விவிலிய அறிஞர். சோம்பேறித்தனம் என்பது அது ஒரு திருடன். நமக்குள்ள நம்ம மரித்து நம்ம போக வேண்டிய இந்த உலகத்திலே போக வேண்டியது இயேசு கிறிஸ்து பிரதிபலிக்கணும். மரித்த பிற்பாடு இயேசு பரலோகத்துக்கு போகணும். நம்ம போக வேண்டிய இடத்தை திருடிவிடும், அழித்துவிடும் இந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறார். இன்னொரு விவிலியறிஞர் இப்படி சொல்றாரு. ஜான் கிறிஸ்டோஸ்டம் என்ன சொல்றாருன்னா, லேசினஸ் கீப்பிங் ஆல் அவர் கிராண்டியோர் டார்மெண்ட் அப்படிங்கிறார். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற எல்லா திறமைகளை உறங்க வைக்கிறது, அதை ஒன்று அப்படியே அழுத்தி அழுத்தி, நீ ஒன்றும் செய்ய வேணாம், நல்லது செய்ய வேணாம், நீதியாக வாழ வேணாம், நேர்மையாக வாழ வேணாம், நான் அப்படி வாழ்ந்தா திருப்பி திருப்பி நிறைய பேருக்கு நல்லது செய்யணும், அதெல்லாம் வேண்டாம், அப்படியே அமிங்கிட்டுரு என்று சொல்லி சோம்பேறித்தனம் கீப்பிங் ஆல் அவர் கிராண்டியோர் டார்மெண்ட், உறங்க வைக்கிறது. நமக்குள்ள இருக்கிற மிக சிறந்த பண்புகளை உறங்க வைக்கிறது சோம்பேறித்தனம் என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனால்தான் விவிலியம் சொல்லுகிறது, என்ன சொல்லுதுன்னா, லேசினஸ் இஸ் எ டெட்லி சின், கொடிய விஷம், கொடிய பாவம், தட் லீட்ஸ் கம்ஃபர்ட் இன் மீடியோக்ரிட்டி அப்படிங்கிறாரு ஜான் கிறிஸ்டோஸ்டம். என்ன சொல்றாரு அப்படின்னா, சோம்பேறித்தனம் ஒரு கொடிய பாவம். அது என்ன செய்யுது? மீடியோக்ரிட்டி அப்படின்னா நடுத்தரமாக இருந்தால் போதும், நார்மலாக இருந்தால் போதும், இதுவே போதும், அதுவே போதும், 10 தக்காளி போதும், 5 தக்காளி போதும், 1/4 கிரவுண்ட் போதும், இப்படி சொல்லி இது போதும் போதும் போதும்னு பெரிய கண்டென்ட்மெண்ட் ஸ்பிரிட் இல்லை, சோம்பேறித்தனத்தினால. இது போதும் அப்படிங்கிற நிறைவு நாள் வரல, முடியாது, என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இது போதும் இது போதும்னு சொல்லி 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 நான் கம்ஃபர்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான், நான் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த இடத்த வாங்கி அங்கே போய் வீடு கட்டணுமா, அப்பா இந்த குடிசையே போதும், கம்ஃபர்ட், அப்போ என்னுடைய சௌகரியம் தான் முக்கியம், என்னுடைய உழைப்பு முக்கியம் அல்ல, வளர்ச்சி முக்கியம் அல்ல என்று சொல்லி அந்த நடுத்தரத்தை, மீடியோக்ரிட்டியவே நம்ம செலக்ட் பண்ணுறது என்று சொல்லுகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில் விரட்டப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய பாவம் சோம்பேறிக்கும். ஒரு சுறுசுறுப்பாக வேலை செய்கிறவனுக்கும் நீதியோடு வேலை செய்கிறவனுக்கும் ஒரு வித்தியாசத்தை சொல்லலாம். ஒரு வேளை நீங்கள் போய் ஒரு 500 வருஷமாக கட்டப்பட்ட பாலத்தை குறித்து கேட்குறீங்க, இந்த பாலம் எப்படி கட்டப்பட்டது, ஒரு 70 வருஷம் 80 வருஷம்னு வச்சுக்கங்களேன். ஜெமினி பிரிட்ஜ் கட்டப்பட்டது எந்த ஆண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். உடனே போய் சோம்பேறி என்ன பண்ணுவான், நெட்டில் தேடுவான், இந்த வருஷம் இத்தனை பேர் கட்டினாங்க, இத்தனை மூட்டை சிமெண்ட் ஆச்சு, இத்தனை மூட்டை கம்பி வந்துச்சு. அதில் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷன், தட்ஸ் ஆல். ஆனால் ஒரு வேளை அந்த கட்டணம், அந்த பிரிட்ஜை கட்டின ஒரு மேஸ்திரியோ இன்ஜினியரோ 80 வயசு 90 வயசு அந்த ஆளுங்க இருந்தானா எப்படி சொல்லுவான், ஐயோ இந்த பஸ்ஸை எப்படி நிறுத்த வேண்டியதாக போச்சு, டிராஃபிக் வந்துடும், முதலமைச்சர்கள் போவாங்க வருவாங்க, அவ்வளோ பிஸியான இடத்துல சேஃப்டி, இத்தனை பேர் செத்தாங்க, இத்தனை பேர் வாழ்ந்தாங்க, இப்படி நல்லது செஞ்சோம், இப்படி காங்கிரீட்டை போட்டோம், எங்களுக்கே ஒரு புதுசாக இருந்துன்னு சொல்லி அவனோட பேஷனோட, உணர்வோட, உணர்ச்சியோட அவன் எப்படி அந்த பிரிட்ஜை கட்டினாங்க அப்படிங்கிறத அந்த நேராக இருந்த அந்த கொத்தனாரோ மேசன்ஸோ ஒரு இன்ஜினியரோ சொல்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு பாருங்களேன். அவன் எப்படி அதை ரசித்து ருசித்து சொல்வான், இப்படித்தாங்க வாழணும் வாழ்க்கை, ஏதோ யாரோ எழுதுனதை எடுத்து நெட்டில் பார்த்து பண்ணுறதான் சோம்பேறிகள். அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோமா, அனுபவிக்கிறோமா? இது ஒரு இல்லஸ்ட்ரேஷன் தான் நான் சொல்கிறேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போது சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க சோம்பேறித்தனத்தை குறித்து, எதனால் இந்த மாதிரி சோம்பேறித்தனம் வருகிறது அப்படின்னு சில காரணங்களை சொல்கிறாங்க. ஆஃபன் ரூட்டட் இன் தி ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அண்ட் சக்ஸஸ் அப்படிங்கிறாங்க. நான் தோற்றுருவேனோ அப்படிங்கிற பயம். ஐயோ இந்த வேலையை எடுத்து சப்போஸ் அந்த டீச்சரை நல்ல டீச்சராக இருக்க முடியலன்னா, நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸராக என்னால் வாழ முடியலன்னா, நல்ல ஒரு அரசியல்வாதி என்னால் வாழ முடியலன்னா, நல்ல குருவாக என்னால் இருக்க முடியலன்னா, நல்ல சிஸ்டராக என்னால் அடைக்க இருக்க முடியலன்னா அப்படின்னு சொல்லி இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், தோற்றுருவேனோன்னு சொல்லி அப்படியே தன்னுடைய திறமையை அடக்கி கொண்டே இருப்பாங்க. அடக்க சோம்பேறியாக மாறிடுறாங்க. ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேனா,
நான் இந்த ஓட்டப்பந்தல் ஜெயிச்சிட்டேனா, 100 மீட்டர்ஸ் ரேஸில் ஜெயிச்சிட்டேனா, இங்கே ஜெயிச்சா அங்கே போய் ஜெயிக்கணும், அடுத்தது 200 மீட்டர் ஓடணும், இந்த கட்டடத்தில் நான் ஜெயிச்சிட்டேன், அந்த கட்டடத்தை கட்டணும் என்று சொல்லி அப்போ எனக்கு தலை மேலே பொறுப்பு வந்துடும். அப்போ பொறுப்பு நிறையா வந்தால் நான் ராத்திரி தூங்க முடியாது, உழைக்கணும், கஷ்டப்படணும்னு சொல்லி ஃபியர் ஆஃப் சக்ஸஸ் அவங்களுக்குள்ளே இருக்குது. அதனாலேயே அந்த பொறுப்பு நிறைய எடுத்துக்க விரும்பாததுனால அவங்களுக்குள்ள சோம்பேறித்தனம் வருகிறது. வேணான்னு ஒதுக்கி சோம்பேறித்தனம், இந்த ஃபியர் ஆஃப் சக்ஸஸ், வெற்றியின் பயம் அல்லது தோல்வியின் பயத்தினால் வரக்கூடியது இந்த நோய் என்று சொல்கிறாங்க. இந்த சோம்பேறித்தனம் இது ஒரு மென்டல் பேரலிசிஸ் அப்படிங்கிறாங்க. இது ஒரு மென்டல் பேரலிசிஸ் தட் கீப்ஸ் பீப்புள் ஃப்ரம் டேக்கிங் ஆக்ஷன். இப்போ நான் இன்றைக்கி வீடு வாடகை கொடுக்கணும், யார்ட்டும் கடன் வாங்கி கொடுத்துட்டு போகிறேன். ஆனால் அதுக்கு பதில் நான் ஒரு கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு அந்த கடனை அடைக்கணும், வாடகை கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கணுங்கிற அந்த ஆக்ஷனை செய்யாமல் தடுத்து நிறுத்தது மன முடக்கம், மென்டல் பேரலிசிஸ். இந்த சோம்பேறித்தனம் அது என்ன செய்கிறாங்கன்னா, அதுதான் அந்த சோம்பேறித்தனத்துக்கு மெயின் ரீசன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தே ப்ரையாரிட்டைஸ் தேர் கம்ஃபர்ட் தென் தேர் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறாங்க. தனக்குள்ளே இருக்கிற திறமைகளை நம்புறதில்ல, தனக்குள்ளே நாம் வேலை செய்யணுங்கிறத நம்புறதில்ல, ஹார்ட் ஒர்க்கு விரும்புறதில்ல. ஆனால் தான் உடம்பு தேயக்கூடாது, வளர்ச்சி அடையக்கூடாது, முடி நிறைக்கக்கூடாது, உடம்பு தொங்கிடக்கூடாது, எலும்பு தேஞ்சிடக்கூடாது, தன்னுடைய உடல் நலம், உள்ள நலம், தன்னுடைய சந்தோஷம், கம்ஃபர்ட், நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி தன்னுடைய நலத்தையே, சுயநலம் தான் மெயின் முக்கியம். கம்ஃபர்ட், தன்னுடைய கம்ஃபர்ட் என்ன, ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். எதுக்கு போய் அதை போய் கஷ்டப்பட்டு, அதுங்க போய் எந்த போய் ராத்திரி எதுக்கு வேலை செய்யணும், பகல் எதுக்கு வேலை செய்யணும், வெயில் என்று சொல்லி தன்னுடைய கம்ஃபர்ட்டையே, தன்னுடைய சௌரியத்தை மட்டும் பார்த்து தன்னுடைய உழைப்பை வெறுக்கிறாங்க. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் தான் இந்த சோம்பேறிகள் என்று சொல்கிறாங்க. அப்போது சோம்பேறித்தனம் என்பது சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு லேக் ஆஃப் வில் பவர் அப்படிங்கிறாங்க. வில் பவர், இதை சாதிக்க முடியும் என்கிற சாதுரியம், மன உறுதி அற்ற ஒரு மனநிலை, என்னால் செய்ய முடியுங்கிற நம்பிக்கற்ற மனநிலை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சோம்பேறித்தனத்தை விவிலியம் ஒரு சாதாரண விஷயமா விடலை. இதெல்லாம் விவிலியத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு கருத்துகள். உழைக்க மனமில்லாத சோம்பேறிகள் உண்ணலாகக்கூடாது, சாப்பிடக்கூடாது என்று இதை விட மிக ஸ்ட்ராங்காக வேற எந்த பாவத்தைங்க சொல்லுது? யோசிச்சு பாருங்களேன். உழைக்க மனமில்லாதவனால எதுவுமே, ஒரு விபச்சாரம் செய்கிறவன் மாறிடுவான், சோம்பேறினால மாற்ற முடியாது. ஒரு கொலை செய்கிறவன் இன்னைக்கு ஜெயிலுக்கு போனானா 10 வருஷம் கழிச்சு நீதிமானாய் வாழ்வான். ஒரு சோம்பேறினால பாவங்கள் தான் பெருகும், உலகம் அழிக்கப்படும், உலகம் சாபத்துக்கு தள்ளப்படுகிறது. ஆக இந்த கருத்தை உள்ளத்தில் மிக ஆழமாய் வைத்து சிந்தித்து கொண்டிருங்கள். அடுத்த வாரம் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். இந்த பாவம் நம்ம விட்டு ஓடி போச்சுன்னா நீங்களே இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். God bless. கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கை, அதனுடைய நோக்கம், அதை வாழ வேண்டிய விதங்கள், இதெல்லாம் குறித்து ஒரு நல்ல ஒரு தெளிவுக்குள் நாம் கடந்து வருவோம். கிறிஸ்தவர்கள் அப்படின்னு கேட்டாலே என்ன சொன்ன செய்தியின் ஆரம்பத்தில் சொன்னாங்க, நான் பரலோகத்துக்கு போகணும், எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். அதோட முடிஞ்சிச்சா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது? இல்லை. அப்போ எதுக்காக இங்கே வந்து இவ்வளோ வருஷம் வாழணும்? எதற்காக இத்தனை சந்தர்ப்பங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது? எதற்காக இத்தனை வருடங்கள் நாம் வாழணும்? ஒவ்வொரு நாள் ஒரு நொடி பொழுது நம்ம வாழ்ந்தாக வேண்டி இருக்கிறது. எதற்காக அப்படின்னா, கிறிஸ்துவை போல நாம் வாழும்படியாக, இயேசுவை போல நம்ம இந்த உலகத்தில் வாழும்படியாகத்தான் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெருசா பிறந்தோம், ஜெபிச்சோம், இதோ பரலோகத்துக்கு போயிட்டோம் அப்படிங்கிறதுனால இங்கே கடவுளுக்கு என்ன பலன்? இதற்காக நம்ம இந்த உலகத்துல வாழணும். அப்ப எனக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு உன்னத குறிக்கோள் இருக்கிறது. நான் இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்திலே நான் கனி கொடுத்து, நான் எனக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை தாளந்துகளையும் நான் வெளிப்படுத்தி இந்த உலகத்தை ஆசீர்வதித்து, என் வழியாய் என்னென்னலாம் செய்யணும்னு கடவுள் திட்டம் வைத்து என்னை படைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றி முடித்து ஒரு வெற்றி களிப்போடு இன்னொரு இயேசுவாக நான் அந்த மறுரூபம் அடைந்து நான் கடவுளுடைய விண்ணகத்திற்குள் நான் செல்ல வேண்டும். அப்ப நான் இதெல்லாம் விட்டுட்டு, இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் செய்ய வேண்டிய அத்தனையும் விட்டுட்டு, நான் சோம்பேறியா இருந்து, ஐயோ நான் விழுந்துருவேனோ, நான் தோத்துருவேனோ, நான் இழந்துருவேனோ, இப்படி பாதி மாதிரி போயிடுவேனோ, ஐயோ இப்படி ஆயிடுமோ, அல்லது எனக்கு இன்னும் பயங்கரமா உழைக்க வேண்டி இருக்குமோ, என் தூக்கம் என்ன ஆகுது, என் சாப்பாடு என்ன ஆகுது, என் பசி என்ன ஆகுது, என் அழகு என்ன ஆகுது, என் இளமை என்ன ஆகுது, என்னுடைய பணம் என்ன ஆகுது என்றெல்லாம் சொல்லி 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 சொல்லி
நம்முடைய சோம்பேறித்தனத்தினாலே, நம்முடைய அசட்டைத்தனத்தினாலே, கடவுளை பற்றிய அறிவில்லாததினாலே, கடவுள் எனக்கென வைத்திருக்கிற திட்டத்தை பற்றிய தெளிவில்லாததினாலே, எனக்குன்னு வச்சிருக்க அந்த பர்பஸ், அது ஒரு பர்பஸ் இருக்குன்னே நம்ம அறியாததுனால நாம் சோம்பேறிகளாக, நமக்குள் வைக்கப்பட்டிருக்க தாளந்துகளை அழிக்கிறவர்களாக, நம்மால் செய்து முடிக்கப்பட வேண்டிய காரியங்களை செய்யாமல் இந்த உலகத்தை இன்னுமாக இருளுக்குள் தள்ளுபவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் இது ஒரு கேபிட்டல் சின், தான் ஒரு தலையாய பாவமாக இருக்கின்றது. அகங்காரம், கோபம், மோகம், லோபித்தனம், காய்மகாரம், போஜன பிரியம், சோம்பல். அப்ப இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஆனா இன்னைக்கு உண்மையில நம்ம எல்லார் மத்தியிலும் தலைவிரித்தாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாவமாக இந்த பாவம் இருக்கின்றது. வெறும் ஒரு பாவம் மட்டுமில்லை, ஏதோ ஒரு தனி என்டிட்டி மட்டுமில்லை. இதன் வழியாக எவ்வளவு காரியங்கள் இந்த உலகத்துல இழக்கப்படுகிறது, இழைக்கப்படுகிறது என்பதனால அது தலையான பாவம் என்று சொல்லப்படுது. அதுல இருந்து ரூட் எடுத்து வரக்கூடியவைகள் இந்த உலகத்தை அழித்து கொண்டிருக்கின்றன. எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றோம். என்னுடைய பர்பஸ்க்காக நான் அந்த நேரத்தை செலவழிக்கிறேனா என்பதுல தான் நான் டைமை வேஸ்ட் பண்றேனா, யூட்டிலைஸ் பண்றேனா என்பது இருக்குது. யூஸ் பண்றேனா, அபியூஸ் பண்றேனா என்று இருக்கிறது. ஏதோ செய்வதல்ல, எதையோ நோண்டி, எதையோ பார்த்து கொண்டு, யாருக்கோ ஆள் சேர்த்து கொண்டு, ஏதோ தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டு, ஏதோ ஒரு வர்ச்சுவல் வேர்ல்ட்ல வாழ்ந்து கொண்டு, சோம்பேறித்தனத்துல தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்குவதில்லை, எழ வேண்டிய நேரத்தில் எழுவதில்லை. நம்முடைய பயாலஜிக்கல் கிளாக்கையே நம்ம மாற்றி அமைத்து கொண்டு, இருட்டினான நேரத்துல எல்லாம் முழிச்சிருந்துட்டு இருளான காரியங்களை செய்துவிட்டு, வெளிச்சமான நேரத்தில் தூங்கிக் கொண்டு, வெளிச்சமான காரியங்களை ஒளியாய் வாழாம நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே செய்ய வேண்டியதை செய்வதில்லை, செய்யக்கூடாதை செய்து கொண்டிருக்கின்றோம். கடவுளுடைய பர்பஸ்க்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே உணர்வடைவோம் என் அன்பு சகோதரன், என் அன்பு சகோதரி. Let us come out of our comfort zone. இந்த பர்பஸ் நான் செய்து முடிக்கணும்னா நான் இப்படி வாழ வேண்டும் என்கிற அந்த ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த உடலும் இந்த மனமும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் அடங்கி இருக்க வேண்டும். நான் சொல்ற வேலையை செய்யறதுக்கு இந்த உடம்பு இருக்கணும். எல்லாம் முடியாது, அப்புறம் பார்த்துக்கலாம், தள்ளி போடலாம், இன்னொரு நாள் வச்சுக்கலாம், நேரம் சரியில்லை, ஐயோ கல்யாணத்துக்கு நேரம் சரியில்லை, அதெல்லாம் இப்ப தேட முடியாது, அதெல்லாம் படிக்க முடியாது என்று சொல்லி காரணங்களை சொல்லி தள்ளி போட்டு நம் வாழ்க்கையை வீணடிச்சது போதும். என் அன்பு சகோதரன், என் அன்பு சகோதரி, நாம் உணர்வடைவோம். ஒரு உறுதிப்பாட்டோட, விசுவாசத்தோட, எனக்கு வலுவூட்டுகிற கிறிஸ்துவை கொண்டு எனக்கென முன்குறிக்கப்பட்ட அந்த திட்டத்தை நிறைவேற்றுவேன், இந்த உலகத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய திட்டத்திற்கு சம்மதம் சொல்வோம், அர்ப்பணிப்போம். சம்மதமே இறைவா, இதோ நான் உம்முடைய பணிக்காக, உம்முடைய திட்டத்திற்காக, எனக்கென நீர் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை, பர்பஸை நிறைவேற்றி முடிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன், சம்மதம் ஆண்டவரே என்று சொல்லி அன்னை மரியாளை போல கரங்களை விரித்து கொடுத்து புதிய வாழ்க்கைக்குள் கடந்து செல்வோம். பாருங்கள், ஒரு எதிர்க்கிற மனநிலையோடு அல்ல, கடவுளுடைய திட்டங்களை வீணடிக்கிற மனநிலை இந்த நிலையில் மாறட்டும். கடவுளுக்கு அர்ப்பணித்து இணங்கி போய் இந்த திட்டங்களை செய்து முடிப்போம். பாருங்கள், சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும், பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. வாயோட தயக்கங்களை எடுத்து மாற்றுங்கப்பா, சந்தேக புத்தியை மாற்றுங்க ஆண்டவரே. உம்மீது உம்முடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொண்டு ஆண்டவரை கண்மலையாக உம்மீது காலூன்றி ஆண்டவரை புறப்பட்டு இந்த உலகத்தை கலக்கிற பிள்ளையா என்னை மாற்றும் ஆண்டவரே. தயங்கும் மனதுடைய நான் உமக்காகவே, உம் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவார். தயங்கும் மனதுடைய நான் உமக்காகவே, உம் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை
வளர்த்து கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து கரமதிலே உருப்பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் மாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதம் ஆண்டவரே. இதோ அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, இணைப்பிலுள்ள ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுவதாக. எங்களுக்குள் வைத்திருக்கிற தாளந்துகள், உம்முடைய மகிமை, உம்முடைய எல்லாவித குணங்கள் ஆண்டவரே, உம்முடைய ஆற்றல் எங்களுக்குள் வைத்திருக்கிறவை அத்தனையும் வெளிக்கொணர்ந்து உமக்காய் வாழ்வோமாக, உம்மை பிரதிபலிப்போமாக, இன்னொரு கிறிஸ்துவாக இந்த உலகத்தை நாங்கள் ஆசீர்வதிப்போமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.